ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றிருக்கின்ற தாக்குதல் சம்பவம் இது உலகில் பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கின்ற மற்றொரு நிகழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. துப்பாக்கி பாவனை தொடர்பான சட்ட விதிகளில் எவ்வாறான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு மீளாய்வை செய்ய வேண்டிய நேரம் இது என்ற ஒரு விடயத்தை அவர் முன்னிறுத்தி இருக்கின்றார். முகம் கொண்ட தாக்குதலாக அல்லது உள்ளூர் பயங்கரவாத விளைவுகளாக இப்பொழுது உண்மையிலேயே அவர்கள் கொடி போன்றவற்றை கண்டுபிடித்தாலும் இது வேறு ஒருவரால் நடத்தப்பட்டதா, வழி நடத்தப்பட்டதா அல்லது இவர்களாலேயே உருவாக்கப்பட்டதா என்கின்ற அந்த கருத்தியல் ஒன்றுக்கு வர வேண்டும் என்றால் இவ்வாறான வெறுப்பியல்பு என்பது இந்த போர்கள் நடைபெறுகின்ற போர்களின் காரணமாக ஏற்படுகின்றது என்பதை அடையாளப்படுத்துவதன் அதியுச்ச தாக்குதலாக நாங்கள் இதனை பார்க்கலாம். இது ஒரு இனவாதமாக மாறாத அளவிற்கு இன்னொரு இஸ்லாமியர் இந்த தனது உயிரை பணயம் வைத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞரிடமிருந்து துப்பாக்கியை பறித்தெடுத்த விடயம் என்பதும் அதன் காணொலி என்பதும் அந்த நிலைமையில் ஒரு அந்த உச்ச இனவாதத்தை தவிர்த்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். கனடாவை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலை தொடர்ந்து எடுக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? காரணம், ஆஸ்திரேலியா ஒரு அமைதியின் பூங்காவாக இருந்த நாட்டில் இவ்வாறான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது.